நல்லா சூடாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மசாலா எல்லாமே நல்லா உள்ளே சார்ந்து லேயராக சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ரத்து குக்கிங் செல்ல நம்ம இன்றைக்கி ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செய்யாமல் நம்ம இன்றைக்கி ஆலு பராத்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், உப்பு, தண்ணி மாவு பிசைகிறதுக்கு, அது கூடவே வைக்கிறதுக்கு ஸ்டஃப்புக்கு 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கேரட் துருவி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ். மசாலா வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான பவுல் எடுத்துக்குவோம். அதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை அது கூட சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். மிச்சம் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமே நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிவோம் பார்த்தீங்களா, நார்மலாக அது மாதிரியே பிசைஞ்சிக்க வேண்டியதான். பாருங்கள், நல்ல மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் ஊறட்டும். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்டஃப்புக்கு மசிச்சுக்குவோம். கை வச்சு மசித்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மசிச்சா இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சுக்கலாம். கூட நம்ம பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக கேரட் துருவல், வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக ஒரு பீன்ஸ், ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட மசாலா கூட ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூள். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கோம், லைட்டாக காரத்துக்கு பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ மசாலா எல்லாம் போட்டோம். உப்பு சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம் மாவு மாதிரி. இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம், வச்சுக்குவோம். அப்போ தான் டக்குன்னு சப்பாத்தி உருட்டணும்னா உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஸ்டஃப்பு ரெடி ஆகிடுச்சு, உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து சப்பாத்தி மாவை உருட்டிக்க வேண்டியது. இப்போ இது அப்படியே மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுத்து மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டோம். உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கணும். இப்போ நம்ம உருண்டை எல்லாமே உருட்டியாச்சு. இனிமேல் சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா மாவு, அதை வந்து நல்லா அப்படி கையில் உருட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்குவோம். தட்டிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டஃப்பு, அதான் அது நல்லா உள்ள ஸ்டஃப்பை அழுத்திட்டு, அப்போ தான் மாவு திரட்டும்போது திரண்டு வராமல் இருக்கும் ஸ்டஃப்பு வெளியில். அதுக்காண்டி இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டிக்குவோம். சப்பாத்தி கல் இல்லை, இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி மாவை டஸ்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தியை அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு 2 பக்கம் நல்லா மாவு போட்டுட்டு இந்த பக்கம் திரட்டுறதுக்குள்ள அடுப்பை வச்சு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கணும்.
தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி நல்லா நைஸாக பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக, ரொம்பவும் மொத்தம் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு தரட்டிட்டோம். பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரிஜினல் நம்ம ஆட்டணுன்னு அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். நான் இதை பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஃபில் பண்ண மறந்துட்டேன். நமக்கு கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை அது கூட போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு பட்டர் வேணால் கூட பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இதை இந்த பக்கம் இருந்துச்சு திருப்பி கொடுக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தி நல்லா சூடாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மசாலா எல்லாமே நல்லா உள்ளே சார்ந்து லேயர் சூப்பராக வந்துருக்காங்க. இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுவையான ஆலு பரோட்டா ரெடி. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சைடிஷ் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. டக்குன்னு செஞ்சுட்டு இப்போவே காளான் கிரேவி வச்சுருக்கேன். இதை நான் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன்.